உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல நலமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குரக்கன் மாவில் இனிப்புக்களி செய்ய போகிறோம். நாட்டு சக்கரை போட்டு செய்கிறது மிக மிக நல்ல அருமையான சுவையாக இருக்கும். அதான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்றால் அன்றைக்கு போய் வந்து நான் அந்த உடுப்பு வாங்கின்னு வந்தாங்க. அந்த உடுப்பு வந்து நிறைய உடுப்பு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கான உடுப்பு தான். அது நான் இந்த காணொலியில் சின்ன நான் அந்த ஒரு எடுத்து வச்சுக்கிறேன், அதை நான் போடுறேன் பாருங்க. நிறைய உடுப்பு தனித்தனியாக காட்டில்லை, அது என்னென்னா தனித்தனியாக காட்ட முடியாது, அது அப்படி காட்டுற பிரியோசனமும் இருக்காது. நிறைய உடுப்பு வந்ததை காட்டுறோம். அந்த வந்த உடுப்பில் வந்துட்டு சாரி மட்டும்தான் இப்போ மிஞ்சி போயிருக்கு. அதுலேயும் வந்துட்டு சாரி கொடுத்துட்டேன், 10 சாரிக்கு மேலே கொடுத்துட்டேன். 22 சாரி கிட்ட வந்தது. 10 சாரிக்கு மேலே நாங்கள் அதை வந்து கொடுத்துட்டோம். அதை விட மற்ற உடுப்பு ஒன்றுமே இல்லை. எனக்கு கொஞ்சம் எடுத்து வேற ஒரு தூரமாக தானே இருக்குது, அங்கே கொண்டே கொடுக்க போகிறோம். ரெண்டே கொண்டே கொடுக்கணும். என்னது அதையும் கொடுக்க போகிறேன். மற்ற பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் உடுப்பு எல்லாம் கொடுத்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கோம். 9 பொம்பளை பிள்ளைகளுக்கும் அதை விட பெரிய தாய்மாருக்கு வந்து 1 2 3 தாய்மார் என்ன 1 2 3 4 தாய்மாருக்கும் அதை விட வயசான அம்மாக்களுக்கு சாரி கொடுத்துக்கிறோம். எல்லாம் கொடுத்தாச்சு, சாரி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. நாங்கள் பிரியோசனப்படுமோ இப்படி கொடுக்க முடியுமோன்னு யோசிச்சு கொண்டு தான் வந்து நாங்கள் நிறைய உடுப்பாக இருக்குது, இப்படி கொடுக்குறோன்ட்டு ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டோமே இப்படி இதை கொடுத்து முடிக்க போகிறோம். நான் கொண்டு வந்து அடுத்த நாளே பிடிக்க வந்துவே வந்தே வாங்கிட்டேன். சில நான் கொண்டே கொடுத்துக்கிறோம். அப்படி அந்த உடுப்பு தந்தாங்களும் இங்கே நன்றி சொல்லிக் கொள்ளணும். அதே நேரம் உங்களிடம் இருந்தாலும் நீங்களும் ஒரு வழியில் எங்களுக்கு அனுப்பி வைங்க. இல்லாட்டி நாங்கள் யாழ் மாவட்டத்தில் சொன்னால் நாங்கள் வந்து எடுப்போம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. உடுப்பு எவ்வளோ இருக்கணுங்களுக்கு சொல்லுங்க. அந்த காமெடியா உடுப்பு இருக்கணும். நாங்களே பைக்கில் சும்மா ஆட்டி 2 பேக் தானே, 1 பேக் 2 பேக்காக தான் எனக்கு தூக்கி பைக்கில் ஒளி கொண்டு வர கொண்டு போய் அங்கே வீட்டை போனால் பெரிய 2 பேக்கு, அதை விட பெரிய பொட்டி கொண்டு, அதை விட பெரிய ஒரு பேக் உண்டு. அப்பா நான் கொண்டுறப்பட்ட பாடு ஏதோ கடவுள் சரியா கஷ்டப்படுகலாம். அந்த நான் கடவுள்கிட்ட அந்த நேரம் நாங்களே ஐயோ என்னென்னு கொண்டு போய் போகிறோம்டா, கடவுள் அழிவிட்ட மாதிரி தான் ஒரு பஸ்ஸே வந்தாங்க. இல்லாட்டி அந்த வீடு வந்தே சேர்ந்து திருமையில நிற்கல, 4 வருஷத்தில் நிற்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் விட்டுட்டு ஒரு பிளேண்டியை குடிப்போம், களைப்பா இருக்கு பிளேண்டியை குடிப்போம் வந்து குடிச்சிட்டு நான் சொல்கிறேன் நல்லா செய்ய வந்திருக்கிறேன், ஏதோ கடவுள் வழி கொண்டு விடத்தான் பண்ணுமென்னு நான் பிளேண்டியை குடிச்சிட்டு வெளியில் வந்து நிற்கிறேன். பருத்துத்துறை கீரிமேல சிடிபி நிற்குது வெளியில். டக்குன்னு வா பிடிச்சி ஏற்றி அனுப்பி ஒரு மாதிரி வந்து சேர்ந்து உடுப்பும் கொடுத்து முடிச்சிடும். மிக்க சந்தோஷமாக இருக்குது. அந்த உடுப்பை நாங்கள் உணர்ந்து கொடுக்கல அவைய மனசுலேயே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் புது உடுப்புகள் தான் எல்லாம் வந்து பாவிச்ச உடுப்பு இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல புது உடுப்புகள் தான். உங்களோட இருக்கிற படுக்க போய் நான் கஷ்டப்பட்டுனாங்களா, ஆனால் அதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் கிடக்குது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து ஈஸியாக கொண்டு வந்து கொடுக்கல, சரி கஷ்டப்பட்டு தான் நான் கொண்டு வந்து நாங்கள். அப்போ அது எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டாலும் ஒரு சந்தோஷமாக கிடக்கு. உங்களிடம் இப்போ ஒரு ஆள்கிட்டே இவ்வளோ உடுப்பு இருந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம். இதப்போல் நிறைய பேர்கிட்ட இருக்கும். தயவுசெய்து உங்களோட தொடர்பு கொண்டு இந்த உடுப்புகளை தாங்கோ. இன்னும் நிறைய பேருக்கு நான் கொடுத்து உதவுவோம். ஒரு உடுப்பு கடையே போடலாம் போல. கொஞ்சமாக உடுப்பு கடை ஓனர் ஆகிட்டா 5 பேருங்க உப்பலா உடுப்பு இந்த கடவுளே. ஓரளவு ஒரு 13-14 வயசு பிள்ளைகளுக்குரிய உடுப்பு சாரியும் வந்து நிறைய தந்திருக்கணும். இவ்வளவு வந்து இப்பயே நாங்கள் யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்தோம். இவ்வளவு வந்து செட்டாக முடிவெடுத்துட்டோம் யாரே கொடுக்கணும்னு சொல்லி. கொடுக்குறத காட்டலாம் தானே. இவ்வளவு வந்து செட்டாக வந்து இந்த சாரி தான் வந்து கொடுக்கணும். அதை நாங்கள் பார்த்து கொடுப்போம். இன்னும் கூட நிறைய எடுக்க கிடக்க அதையும் எடுப்போம். போகிறோம் எடுத்து பார்ப்போம் என்னென்ன உடுப்புனா. ஆனால் உண்மையிலேயே ஒரு 10 தொடக்கம் 14 வயசு பொம்பளை பிள்ளைகளுக்கான உடுப்பு வந்து இவ்வளோ இதெல்லாம் வந்து அவ்வளோ தான். அதை நாங்கள் தெரிவு செய்திட்ட மக்களுக்கு என்ன கொடுக்க மட்டும் நாளையே கொடுப்போம் கொண்டு. உடுப்பு தந்தவைக்கு என்ன சொல்றேன், மிக்க நன்றி. அநேகமான உடுப்பு வந்து பாத்தீங்கன்னா லேபிளோட கிடக்கு. கிளிக்காம தான் கிடக்காது அநேகமான உடுப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா. போன் பண்ணி கேட்டேன் தந்தது, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். கொஞ்சம் இப்படி இந்த லேபிளே கிளிக்காம தான் நிறைய உடுப்பு கிடக்கு. இந்த வில்ல பட்டியல் கூட கிளிக்காம நிறைய உடுப்பு இருக்குது. அது சொல்லி தான் தந்தது என்னென்றால் பாதிக்காம தான் இருக்குன்னு சொல்லி. அவ்வளோத்துக்கும் எல்லாம் நல்ல உடுப்பு தான். முழுக்க நல்ல உடுப்பு ஒன்றுமே சரியில்லாம உடுப்பு இல்லை. சாரி எல்லாம் எவ்வளவு நல்ல விலை கூடின சாரி தான் தந்திருக்கிறோம் எல்லாம். ஏற்கனவே என்னட்ட உடுப்புக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேர் சொல்லிவிட்டேன் உடுப்பு எதுவும் வந்தா தங்களோட பிள்ளைகளை கொண்டு தர சொல்லி தங்களுக்கும் தெரிஞ்சது. அப்ப நான் அவையிலே நினைச்சு பார்த்தா அவைகளுக்கே செட் ஆகிட்டு உடுப்பு. அவை ஒரு பிள்ளைக்கு ஒரு 3 உடுப்பண்டாலும் நான் கொடுப்பேன். வேற இடத்துல எனக்கு பொம்பளை பிள்ளைகள் தான் கூட இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுப்போம். அம்மாக்கள் அவைகளுக்கும் இருக்கு. என்ன சாரீஸ் இருக்கு, சல்வார் இருக்கு, எல்லாம் கொடுக்கக்கூடிய உடுப்பு தான் கொடுப்போம். இப்போ நாங்கள் இந்தியா காணொலிக்குள்ளே போவோம். குரக்கன் களியை கிண்டி சாப்பிடுவோம். எங்கட சேனலுக்கார முதல்ல வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க தொடர்ந்து பார்ப்போம்.
தேங்காய் பால், பசும்பால், சும்மாவா தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, கறியட்டும் இந்த பாலுக்கு இல்லையே. எந்த நாட்டு சர்க்கரை? எந்த நாடுண்டா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ குரக்கன் மாவை போடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இல்லை குரக்கன் மாவு டக்கண்டு இறுகிடும், டக்கண்டு இறுகி. பால் இருக்குல்ல முதல் பால்? நான் முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது முதல் பால் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சா சரி. அதான் விடுறோம். சுதல் மாதிரி கொடுக்கு. நம்ம வேண்டாம் நிறங்களுக்கு தான் காசு. முந்திரி வத்தலும் கச்சான் மொத்தம். முந்திரி வத்தையில் நாங்கள் பெருசாக இருக்க மட்டும் பாதி பாதியாக வெட்டி தான் போட்டிருக்கிறோம். களி தயாராகிருக்கு. விளங்கல கொஞ்சமா சாப்பிடுங்க, பரவாயில்ல. நல்ல சத்தான சாப்பாடு. இது வந்து இதுல வச்சு சாப்பிடலாம். அப்ப டிஷ்ல போட்டு கரண்டியால சாப்பிட்டா இல்ல வருது இல்ல கையில. இப்படி இருக்கும் அப்படில. அஜு கூட எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பரா இருக்கு. எங்க 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 மோங்கடவாதால என்ன எப்படி இருக்கு சாப்பாடு? அழந்தியா என்ன ரியாந்தியா சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பிட இல்லைன்னு பாயிலே வைக்கல. சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்காமா. நான் சாப்பிட்டு பாத்துறேன். உண்மையாக்கு நல்லா தான் இருக்குது. இந்த வெளிநாட்டு பிள்ளை என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கான். உண்மையில நல்லா தான் இருந்தது. நான் சாப்பிட்டேன். இன்றைக்கு நான் சாப்பிட யோசிக்காக நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். இவைக்கு வீட்டை கேட்போம்னு சொல்லி தான் இவைகள் இருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வலிக்கிட்டு எங்கே போகிறோம்? விஸ்வமடுக்கு போக போகிறோம். நாங்கள் அங்கேயும் தான் வந்திருக்கிறோம். அதனால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு அங்கே போய் ஒரு நாள் இன்றைக்கும் போய் நாளைக்கு நின்று நாளைக்கு பின்னேரம் வலிக்கிட்டுருவோம். அங்கேயும் உங்களுக்கு ஏதாவது காட்டையில் பண்ணால் கட்டாயம் காட்டுவோம். காட்டையில் வேணா காட்டலாம். அங்கே குளங்கள் நிறைய இருக்கு, நிறைய விடயம் பார்க்கலாம். அங்கேயும் ஒரு சமையல் ஒன்று செய்து போடுறதா இருக்கிறோம். அது தொடர்ந்து பாருங்கோ. மறுபடியும் இந்த குரக்கங்களி இனிப்புக்களை வந்து உண்மைக்குமே ஆளை மறைக்குது. எப்படி இருந்தாலும் நல்ல சுவையாக இருந்தேன். நான் விலைக்கு சாப்பிட்டுட்டேன். விலைக்கு கொடுத்துட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னு நான் விலைக்கு சாப்பிட்டுட்டேன். சர்க்கரைக்கும் குரக்கன் மாவுக்கும் சேர்ந்து அதுக்கு நாங்கள் அந்த முந்திரி வகையில் போட்டு செய்து எண்ணியில் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்க. ஓகே, இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க. பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் சொல்லுங்க எல்லாரும். ரியாந்தி